அப்போ நான் தான் முதல். அங்க என்ன இருக்கு? நீல ஹப்பா புப்பா, எவ்வளவு செம! உன்னிடம் என்ன இருக்கு? எனக்கோ சுவையானதொரு விஷயம் இருக்கிறது. ஐயோ, இது ஒரு காகரோஸ் கொட்டிக்கொள்ளப்பட்ட லாலிபாப். என்ன பீதிக்குரியது! நான் இதை எப்படி சாப்பிட போகிறேன்? அக் ஹா, யாருக்கோ அதிர்ஷ்டமே இல்லை. என்னை விட்டுவிடு ஜேன். இப்போ திறந்து பார்ப்பேன். ஆம், இது உண்மையில ரொம்ப சுவையா இருக்கிறது. சரி, ஹா, அவள் விளக்கமாக இருக்கிறாள். சரி, எனக்கு இந்த அழகான ஹபா பபா கமடாம் இருக்கிறது. நாம் சீக்கிரம் இதை பரிசோதிக்க வேண்டும். ஆமாங்க, இது ரொம்ப ருசியானது. எசமானம் நீல உணவுகள் மிக குளிர். ஐயோ, நான் லாலிபாப் சாப்பிட்டு கொசுவண்டு தட்பம் கவனிக்கவில்லை. ஒலிவியா, ஆளப்பது நிறுத்து. இல்ல, என்னிடம் மிகவும் ருசியான பபிள் கம் இருக்கிறது. ஆஹா, இல்ல ஜேன், உன் பபிளில் கரப்பான் பூச்சி இருக்கிறது. என்ன? இல்ல, இது எப்படி உள்ளே வந்தது? இப்போது முழுவதும் பபிள் கம்மால் செய்துள்ளேன். இன்னும் கரப்பான் பூச்சி என்னுடன் உள்ளது. அதை போக்கு. க்ளோஸ் கீழே என்ன இருக்கிறது? ஒலிவியா, நீ அச்சிடப்பட்ட மாதிரி இருக்கிறாய். ஓ அடே, என்ன செம்ம ட்ரீட் எங்க காத்திருக்குது. நீல ஐஸ். ஜேன், குறைவான வார்த்தைகள், சாமான் வேலை. சீக்கிரம் சாப்பிடு. ஓ ஒலிவியா, நீ ஒரு புத்திசாலி. எனக்கிட்டே ஸ்பிரிங்கிள்ஸ் கூட இருக்கு. அது ருசிக்கலாம் வாங்க. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ள சுவையான எலுமிச்சை நீரும் இருக்கு. வாவ், என்னை கண்டுபிடிக்கிறீர்களா? உங்கள்தை திறக்குங்கள். சரி, வாவ், எனக்கு சில பிங்க் ருசியான சிற்றுண்டிகள் கிடைத்துள்ளன. இன்னும் முயற்சி செய்யவில்லை, ஆனால் கூடவே அது சுவையாக இருக்கும் என்கிறேன். ஆமாம், அது மிகவும் ருசியானது. நான் ஒரு சுருளியை உதவியாக பயன்படுத்துவேன். ஓ ஓ இல்லை, எனக்கு உதவுங்கள். ஓ, ஜெயினின் ஆம்புலன்ஸ் வருகிறது. அது சிரமமா? ஓ, எனக்கு உதவியது. இங்கு உங்களிடம் என்ன இருக்கிறது? நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். வாவ், இது மென்டோஸ் குளிர்ச்சி. இல்ல, உங்களுக்கு எது கிடைச்சது? ஓ, நேரம் எனக்கு பற்றா இல்ல. இது ஒரு குளிர்ந்த நிறம். இப்போது நீ என்ன வைத்துள்ளாய் என்று பாருங்கள். வாவ், என்னிடம் மிகவும் குளிர்ச்சியான ஏதோ ஒன்று உள்ளது. அது பாண்டாவுடன் கூடிய ஹெல்மெட். அது எப்படி ருசிக்குமோ என்று ஆர்வமாக இருக்கிறேன். இப்போது நாம் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவோம். ஹூரே, சோடா இதற்குள் வருகிறது. எனக்கூடிய ஏமாற்றத்தை நான் உணரலாம். வாவ், ஓ, நானும் அதை முயற்சி செய்ய ஆவலாக இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. உனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. சரி, ஆஃப், ஒரு சிறிய கோழைக்கு காத்திரு. ஓ இல்லை, என்ன நடக்கிறது? ஓ, அது எனது வாயிலே நுரைபடுகிறது. ஓ, நான் இதை அடுக்க முடியவில்லை. ஒலிவியா, நீ என்ன செய்தாய்? அதை ஒரே நேரத்தில் திறந்து விடலாம். வாவ், எனக்கு ஒரு ருசியான சாகுபடி உள்ளது. உன்னிடம் என்ன உள்ளது? விரைவில் அதை சுவைக்கலாம். எனக்கும் ஒரு சுவையானது இருப்பதாக தோன்றுகிறது. ஆஹா, ஜெயின், இந்த காகிதம் தரிக்கக்கூடியது என்பதை உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா? ஆஹா, இது ஸ்ட்ராபெரி ருசியாக இருக்கிறது. நாம் ஏதாவது செய்யணும். சரி, இந்தவும் சாப்பிடக்கூடிய காகிதத்தில் நான் என்னுடைய அனைத்து இனிப்பு ஜாம் சரிப்படுத்து அனைத்தையும் உருட்டுவேன். அதை இப்படி மாற்றலாம். ஸ்ட்ராபெரி செர்ரி இனிப்பு ரோல் மாதிரி. வாவ், இது மிகவும் சுவையாக உள்ளது. நானும் அதை செய்ய முடியும். நான் இந்த காகிதத்தில் ஒரு பூனை வரைய வேண்டும் என்றேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போது இதை முயற்சி செய்யலாம். நான் இதை கையில் எடுத்துட்டேன். ஆஹா, அது ருசிக்கிறது. ஓ, என் ருசியான காகிதம் முடிந்து விட்டது. எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்து விட்டது. உன் பொருளை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாமா? ரூ, நாம மதியிட்டு பண்றாட்டம் விளையாடலாம். யார் வெல்வாரோ அவருக்கு காகிதம் கிடைக்கும். அசத்தலான யோசனை. சரி, நம்மிடமும் இதை செய்வேயாம். இதை இங்கே வைக்கிறேன். வாவ், இந்த விளையாட்டுல நீ ஒரு மாஸ்டர். ஆனால் நான் எளிதாக கைவிட மாட்டேன். எனக்கு ஒன்று கிடைத்தது. ஹூரே, எனக்கு ஒரு சுவையான காகிதம் மற்றும் மற்ற எல்லாம் கிடைக்கும். நான் இதை திறக்கலாமா? ஹூரே, வாவ், இது மிகவும் சுவையான ஜூஸ் மற்றும் மார்மலேட் பானை. இதன் சுவை எப்படி இருக்கும் என்று நான் ஏற்கனவே உணர்கிறேன். ஜேன் மறுபடியும் சுவையானதை ருசிக்கிறாள். ஜூஸை சுவைக்கலாம். வாவ், இது மிகவும் அருமையாக இருக்கிறது. இப்போது இதை ஒரு கோப்பையில் விடுவோம்.
இன்னும் சுவையானது. ஒலிவியா, ஒரு நிமிஷம். ஓ, திறந்து பார். ஆ, வாவ், எத்தனை சுவையான, வெகு சீரான ஒன்று. இது ஒரு பிங்க் குளியல். ஆனால் எது போல? இது முக்குளுக்கான காந்தி தானா? இது அருமையாக இருக்கிறது. முழு குளியலறையையும் நிரப்புவோம். தண்ணீர் இல்லாமல் குளியல் என்ன? நான் ஜேன் ஜூஸை கொஞ்சம் எடுக்கிறேன். நன்றி கேல். என்ன நடக்கிறது என்பதை பார்த்து தெரிந்து கொள்வோம். வாவ், இது குமிழ்மயமாக உள்ளது. வாவ், இது மதிய பொருளை போன்றது. சுவைக்க முயற்சி செய்யுங்கள். அது எப்படி சுவைக்கிறது என்று தெரிந்து கொள்வோம். வாவ், நான் ஒரு குளியலறை தொட்டியில் இருந்து ஒரு பானம் குடித்ததில்லை. எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா? ஓ, நன்றி ஒலிவியா. அது எப்படி சுவைக்கும் என்று எண்ணுகிறேன். ஆஹா, இது அற்புதமாக இருக்கிறது. நான் இப்போது என் கண்ணாடியை சாப்பிட விரும்புகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. விளையாடலாமா? சரி, நான் முதலில் திறக்கிறேன். வாவ், இவை ஜூசி டிராப் மாம்பழங்கள், புளிக்கும் ஜாமுடன். என்ன அழகு! நாம் அனைத்து விஷயங்களையும் அவசரமாக முயற்சி செய்ய வேண்டும். மாமர்லேட்கள் ருசியாக இருக்கின்றன. ஜாம் பற்றியால் என்ன? நாம் இப்போது கண்டுபிடிப்போம். ருசியானது மற்றும் புளிக்கும். நமக்காக ஒரு சிறிய கேக் செய்யலாம். ஆஹா, இது ஒரே நேரத்தில் இனிப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கிறது. எனக்கு இந்த சேர்க்கை பிடிக்கிறது. அற்புதம். ஜேன், உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். சரி, எனக்கு உண்டு. வாவ், இவை நட்ஸ் இனிப்புகள். ஐயோ, நான் இவற்றை எப்போதும் முயற்சிக்க விரும்பினேன். வாவ், அவைகள் மிகவும் நன்றாக இருக்கின்றன. அவள் மிகவும் ரசிக்க கூடியவள். ஆனால் நாம் சிறிது புளிப்பை சேர்க்கலாம். அவளது காந்தியை புளிப்பு ஜாமுடன் பரப்பலாம். அதோ போச்சு. ஓ, எப்படி இப்படி? ஏன் இது இவ்வளவு புளிப்பாக இருக்கிறது? இது புளிப்பாக இருக்கக்கூடாது. ஆனால் இது குளிர்ச்சியாக உள்ளது. நம் விரல்களில் விளையாடலாமா? யார் ஜெயித்தாலும் முதலில் திறக்க வேண்டும். நான் உன்னை தோற்கடிப்பேன். ஊரே, வெற்றி எனதுதான். என்ன கிடைத்திருக்கிறது? வாவ், இவை சுபா சூப்ஸ் ஒரு விளையாட்டு மூடியுடன் இருக்கிறதா? சுபா சூப்ஸ் சுவையானவை, மேலும் மிகவும் அழகானவை. சொல்ல போனால் நீலம் நிறம் அபாரமானது. ஆஹா, அங்கே சிறிது சர்க்கரை பொடி இருக்கிறது. சுபா சூப்ஸை அதில் மூழ்க விடுவோம். ஆஹா, இது மிகவும் புளிப்பாக உள்ளது. ஆனால் லாலிபாப் இனிப்பாகவே உள்ளது. வாவ், இதை பாருங்கள், எவ்வளவு குளிர். எனக்கும் வேண்டும். ஜேன், நான் முந்திதான் முயற்சிக்கலாமா? ஓ, நீ எவ்வளவு பேராசையோ. எனக்கு எனது 5 உள்ளது. வாவ், இது எவ்வளவு குளிர். நான் விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். வாவ், இது எனக்கு மிகவும் பொருந்துகிறது. ஹே, அது எனது. இப்போது நான் சுவைத்து எப்படி இருக்கிறது என்று சொல்கிறேன். இந்த பொருத்தத்தை பார்க்கலாம். ஜாம் லாலிபாப் மோதிரத்துடன். இது புளிப்பு, ஆனால் இது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. ஓ, நானும் விரும்புகிறேன். ஒலிவியா, தயவு செய்து, எனக்கு ஒரு ஐடியா இருக்கிறது. நாமே ஒருவருடன் ஒன்று பகிர்ந்து கொள்வோம். சில ஜேமும் சற்று பொடித்தூளும் கலந்து விடுவோம். இதை முயற்சி செய்வோம். வாவ், இது ஆச்சரியமாக உள்ளது. உண்மையாகவே குளிர்ச்சியானது. இது மிகவும் சுவையாக உள்ளது. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்களை வாக்குறுதி அளிக்கிறேன். ஆனால் முதல் எம்மா மற்றும் மிராண்டா என்னை அழைக்க வேண்டும். What's not to shoot us? எம்மா, திடீரு நெச்சினாலும் ட்ரீ சப்படியில சின்னாயிடுச்சு ஸ்ரீனு பொத்தான சேர்ந்தெடுத்துட்டேன். வாவ், இதுக்கு பின்னாடி ரொம்ப பிடிச்ச செம்மிளக்காய் இருக்குது. உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதை மாற்ற முடியாது. உங்களோட சர்வீஸ் செய்யப்பட்டது. அல்லோ மிளகாய் மிளகுகள் அது பண்ணும். எனக்கு அதை வேண்டாம். அப்பொழுது நான் சின்ன பண்ணிட்டு குஃபுரெக்ஸ் லைவ் ஒரு பிச்சி ஷிண்டிகை ஈஸ்டர் இன்ட்ரெண்டிகன் தெளிவடி அல்லது நினைக்கிறேன். பல உண்மையில் வேறு எந்த விருப்பங்களும் இல்லை. பரவாயில்லை, இது இங்கே சூடாக மாறிவிட்டதை நான் உணர முடிகிறது. இது மோசமாக இருக்கிறது. நான் எரிகிறேன். நல்லது, நீ அதை செய்தாய். நல்ல வேலை. இரண்டா வீர்க்க நெஞ்சுவன் சனி சரிந்து எடுத்து விட்டேன். உனக்கு ஒரு ஃப்ரெஷ் கொடுக்க தயாரா உள்ளேன் என்று நினைக்கிறேன். சில சாக்லேட் இருக்கட்டுமா? அது ரொம்ப பூணர்ந்ததா தெரியுது. நாம் அதை எதிர்க்க முடியல. நான் உன்னை என் வாயில வச்சுக்கிறேன்.
சாக்லேட் ஒன்று இது என்னோடதான் இருக்கு. ஓ ஓ சென்றுவி என்ன அது? ஓ ஓ சாக்லேட் இல்ல ஆச்சரியம். சவக்காய் மிஸ் பண்ணேன். இந்த உள்ளுணர்வு என்னை எப்போதும் குழப்புவதில்லை. இங்கே ஏன் இவ்வளவு சூடாக இருக்கிறது? ஓ வெப்பநிலைமானி, வரைபடங்கள், சாக்லேட் கூட தொடங்கியது. என்ன நடக்கிறது? ஜெசி இருக்கிறது குறுகாத. மீராண்டா இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. இது எல்லாமே உன்னுடையது. என்ன அது? இது ஆல்ஸ் வகையான சாக்லேட்டாவே தோணல. என் கண்கள் ஐட்ஸை மட்டும் சாய்க்க முடியல. சாய்ச்சி உனியாயம் இல்ல. அவ இது செய்து பிடிக்காது போல இருக்குது. நீ உண்மை சொல்கிறாய், ஆனால் அது என் தவறு அல்ல. எல்லாம் எம்மாவின் காரணமாக. அவள் எரிகிறாள் போல. அவளை உடனே அணைக்க வேண்டியுள்ளது. நான் தோடா தண்ணீர் பெற வேண்டும். ஓ சரியானது. நீ நசிக்க ஒரே ஒரு வாடி மட்டுமே கை கொடுக்கிறது. ஓ அரே ஓ இது பயசமணி தெரிஞ்சாத சிச்சுரியனேஸ் மிராண்டா எனக்கு நெக்ஸ்ட் பிரச்சனை இல்ல. orange juice வாவ் எங்க ஆசைக்கிறீங்க. டார்க் கருவியோட இன் பண்ணுறது இன்ஸ்டேல நீங்களே கண்டுபிடிக்க முடிகிறதுன்னு நம்புகிறேன். வாவ் இவ்வளவு அப்படியே என்னவோ இங்கு வேறு ஏதோ உள்ளது. விரைவாக ஓடு, அதை பிடிச்சு விடுவேன். ஓவா இது ஒரு மேக்கப் பெட்டி. எனக்கு மேக்கப் செய்யறது ரொம்ப பிடிக்கும். How crazy to create for years dargi. The alphabet இருக்கிறனே லைக் தப்பா தெரிஞ்சிருக்க போற அப்படின்னு உறுதியாக நினைக்கிறேன். யார் செய்தார்? The interest of the RC கார்டை செய்யும். உடனே சிந்தனை செய்ய மாட்டேன். என்ன விஷயம்? எல்லாம் நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டேன். அப்போ முன்னேறுவோம். அடுத்தது சுவையான ஐஸ்கிரீம். ஸ்கிரீம் பாப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அவற்றை விருப்பப்படுவீர்கள். அது தி ரோஷர்லே தி லெஜெண்டரி. இது யோகா. ஓ இது ஐஸ்கிரீம். நான் அதை விரும்புகிறேன். ஆனந்தமா இருக்கிறேன். எல்லாத்தையும் சாப்பிட தயாரா இருக்கிறேன். ரொம்ப ருசிகரமா உள்ளது. அது ஒரு நான் நிறுத்த முடியல. நான் கூட கவனமா சாப்பிடணும். நமக்கு ஐஸ்கிரீம் இருக்கிறதால் மரியாதைகளை பத்தி யாருக்கு கவலை? ஓ எனக்கு ஒரு போர்வை கொடுக்க முடியுமா? குளிர்ச்சி விஷயமாக்கவும் இதுக்கு நானே ஒரு பொத்தான் அழுத்த வேண்டும் போல் இருக்கிறது. எம்மா இப்பற்றி நீ எல்லாவற்றையும் உடைக்க போகிறாய். மீராண்டா எனக்கு உதவிடு. என்ன நடந்தது? ஒரு முடி பிரச்சனை. நான் என்ன கேட்டேன்? என்ன அது கடன்ல கொடுக்கலாம். அப்படியே இல்லையா? எம்மா இல்லையா? மறக்க வேண்டாம். சூப்பர், மிகவும் நன்றி. எனது ஐஸ்கிரீம் உருகியதால் தவிர. ஓ இல்லை, என்ன தவறு? நான் நம்ப முடியல. ஏமா உன் மனசுல உணவுதான். நீங்கள் எனக்கு மீண்டும் ஹேர் ட்ரையரை ஏன் கொடுக்காமல் இருக்கிறீர்கள்? நீங்கள் புதிய சுற்றுக்கு தயாராக உள்ளீர்கள் என்று நான் பார்க்கிறேன். நான் பொத்தானை அழுத்துகிறேன். செல்வம் நீங்களுடைய எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் மீராண்டா உங்களோட வால் பண்ணிய போறதில்லை. எங்களோட ஸ்ட்ரெஸ் ரேஸ் ஐடென்டிஃபைட் ஆப்ஸ் டு பியர் அண்ட் சீவடிஸ். உனக்கு இது மிகவும் தேவை. என்ன நீங்கள் எதை சொன்னாலும் Actually, you're trying to curriculum. இந்த செங்கற்கள் கனமாக இருக்கின்றன. நான் அவற்றை பெயால் எனவே தூக்க முடியவில்லை. She faced it. Yes, and now these stations. Turns out ஒரு செங்கல் ஃப்ரிட்ஜ். இது சயின்ஸ் அதையும் pretty ice says just efficient என தீர்மானிக்கிறார்கள். என்னுடைய கண் முன்னே நட்சத்திரங்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. எல்லாமே மிதந்து கொண்டிருக்கிறது. செங்கல்கள். எனக்கு இவ்வளவு செங்கல்களின் தேவை. நீங்க ஹஸ்பண்டா ஃபேவரட் கடத்து சுவங்க வேண்டும். நீங்கள் இதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். அல்ல எதுவும் இல்லை. ஆனால் நான் என்னதையும் உருவாக்கவில்லை. நான் கூட this true way the list choice is coming today உண்மையிலேயே வெளிப்படுத்துற சந்தர்ப்பம். ஆரம்பித்து விடுவோம். இது ஒரு பெரிய கட்டிடமாக இருக்க போகிறது என நிச்சயமாக நண்பன். நான் இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். சந்தோஷம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. நான் ஒரு டென் கோல்டன் இது பண்றதுக்கான
வழி இல்ல. சரி போறேன். நிச்சயம் அது இப்ப ஆண்டும் என் வாரியா அது வேகமா நடந்துச்சு. ஓ, நான் புட்டனை அழுத்துவேன். செய்யம்மா, உனக்கு ரொம்ப சுவாரஸ்யமானது ஒண்ணு இருக்குது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? சார், அருகில் நிமிர் நிமிர். இது என்னதான்? நான் முழுவதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். என் டி-ஷர்ட்ல நிறைய மணல் இருக்கு. சரி. நன்றி. எம்மாவுக்கு இந்த கருவிகளை கொடுப்பதே எனது வேலை ஆகும். நான் இதை என்ன செய்ய வேண்டும்? நீங்க எல்லாத்தையும் புரிந்து கொள்வீர்கள். இதை பிடிங்க. இவ குழந்தைகள் விளையாட்டு பொம்மைகள் மாதிரி இருக்கின்றன. ஓ, புரிகிறது. மணல் வாட்டியை சுத்தம் செய்யவும். நன்றி. இது மிகவும் விளையாட்டாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது மிகவும் அழகானது. அவர் மணலால் எதிலுமே கட்டினார். அவர் இதை பிரியமாக விரும்பினார். செய்யவும். ஓ, சரி, சிறந்தது. இது நல்ல முறையாக நியாயமாகிறது. ஒரு முழு கோடை அறை. நான் நிற்கான ஆராய வேண்டும். நான் முடிச்சுட்டேன் என்று யார் சொன்னது? என் ட்ரை சாரி ஒரே நீனடி ஸ்டார்ஸ்டின்வேன். யூனி கைவிஸ்ட்ரீடிஸ். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. நன்றி. ஓ, சரி. முதல் சுற்றுக்கு எனக்காக ஒரு டோனட் சமைக்க வேண்டும். வாவ், மிகவும் அழகாக இருக்கிறது. அது முடிஞ்சிடும். பாட்டி எப்போதும் தன் பேத்திக்கு இனிப்புகளை தர தயாராக இருக்கிறார். டோனட் சமைக்கிறது மிகவும் எளிது. நீங்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தில் ஒரு துண்டு மாவை வைக்க வேண்டும். மேலும் டோனட்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் மேலும் மாவு இருக்க வேண்டும். அற்புதம். நானும் அதே செய்கிறேன். எனது டோனட்கள் மட்டும் நிறமுள்ளவை மற்றும் பிரகாசமானவை இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மெதுவா இருக்கிறீர்கள். என் டோனட்ல ஏற்கனவே முடிஞ்சிட்டன. இப்பொழுது அவற்றை சிவப்பு குலேசில் மூழ்க வைக்க நேரம். இந்த டோனட்ல எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். சரி. பாருங்கள், இது இவ்வாறு நம்ப முடியாதது. சிலி வெள்ளை குலேசை சேர்க்க நேரம். இவ்வாறு அன்னும் சிறப்பாக இருக்கும். கை, நீ எங்கே? உன் உதவி தேவை. நல்ல வேலை. எனது பிடித்த ஸ்ட்ராபெரி சிறப்புக்கு நேரம் வந்துவிட்டது. நமக்கு சிரிஞ்சுகளை நிரப்ப வேண்டும். அதே போல ஊசிகள் மற்றவர்களில் நிஜமற்ற எதிர்வினையை ஏற்படுத்துகின்றன. பாருங்கள். ரெயின்போ பாட்டி, நான் என்ன கஜிகோ வந்திருக்கிறேன் பாருங்கள். ஏன் என்னை பயமுறுத்துகிறாய்? நான் ஏற்கனவே ஒரு முதிய பெண். பாட்டி, இது சிரப் தான். இவ்வளவு கவலைப்படாதீர்கள். சரி, கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் டோனட்டுகளில் பிரகாசமாக இருக்கும். அது சிரிஞ்சுகளை தூரமாக எடுத்துச் செல்லாது. அவற்றின் உதவியால் ஒரு பகுதி டோனட்டுகளை ஒரு தனித்துவமான முறையில் அலங்கரிக்கலாம். மேரி இதை நிச்சயமாக விரும்ப மாட்டாள். டோனட்டுகளை அலங்கரிக்க சாதாரண பொடித்த சர்க்கரை போதுமானது. என் டோனட்ஸ் அலங்காரம் இல்லாமல் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆனால் நான் கொஞ்சம் நிறம் தூவல்கள் சேர்த்தால் அது அருமையாக இருக்கும். இந்த முட்டாள் ஜாடியை திறக்க மட்டுமே உள்ளது. வா ஆஃப். ஓ, நீ என்ன செய்தாய்? எந்தவித அவமதிப்பும் இல்லை. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஆனால் இப்போது நீங்களும் சுவையாக இருக்கிறீர்கள். எனக்கு இன்னும் சில டோனட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மீதம் இருக்கின்றன. மேரி, யாருடைய டோனட் சுவையாக இருக்கிறது என்பதை தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. அனைத்து டோனட்களும் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஓ, ஆனால் புதன்கிழமை ஒரு வித்தியாசமானதை செய்தார். மிகவும் தனித்துவமான அலங்காரம். என்ன? இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. மேலும் ஸ்ட்ராபெரி சிரப்புடன் டோனட்ஸ் குடிக்கலாம். பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்று பார்ப்போம். உங்களின் சில டோனட்கள் சாதாரணமாக இருக்கின்றன. எனக்கு இன்னும் சுவையாக ஏதாவது வேண்டும். சரி. இப்போது ரெயின்போவின் டோனட்ஸை முயற்சிக்க வேண்டும். பார்க்கலாம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது வெற்றியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ரெயின்போவா அல்லது வென்ஸ்டேவா? ஆனால் இன்னும் வென்ஸ்டே அதிகமாக பிரபலமாக இருக்கிறார் மற்றும் அவரது டோனட்ஸின் சுவை சிறந்ததாக இருக்கிறது. நான் இதை தெரிந்தேன். இரண்டாவது சுற்றில் எனக்காக பாஸ்தா சமைக்க வேண்டும். வாவ், இது முடிஞ்சிடும். சரி. நான் நூடுல்ஸ் சமைக்க முடியும். சரி, நான் அதை சமைப்பேன்.
சரி, ஆரம்பிக்க நேரமாகிவிட்டது. முதலில் ஒரு பகுதி ஸ்பெகட்டி சமைக்க வேண்டும். நேரமாகிவிட்டது. ஆனால் முதலில் நீர் போதுமான அளவு சூடாக உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும். நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்? ஒரு கை இருக்கும்போது பாத்திரத்தில் சென்று நீரை சரிபார்க்கவும். இப்ப ஃபேன்ஸ் நான் பார்க்கிறேன். தண்ணீர் தயாராக உள்ளது. அதில் ஸ்பெகட்டி செய்யலாம். அதை செய்யலாம். ஆனால் நான் வாங்கிய நூடுல்ஸை பயன்படுத்த விரும்பவில்லை. நான் அதை எனது கையால் சமைக்க விரும்புகிறேன். மேலும் எனக்கு தேவையான அனைத்தும் உள்ளது. நீங்கள் மாவுடன் தொடங்க வேண்டும். ஓ, உங்களுக்கு ஆசீர்வாதம். நன்றி. நான் கிட்டத்தட்ட எல்லா மாவையும் சிந்திவிட்டேன். நீங்கள் ஒரு முட்டையை மாவில் உடைக்க வேண்டும். பின்னர் இந்த கலவையை மாவாக மாற்ற வேண்டும். இந்த மாவை சிறிய துண்டுகளாக பிரிக்க வேண்டும். ஒவ்வொன்றும் வெவ்வேறு நிறங்களில் வரையப்பட வேண்டும். அப்போதுதான் அது நிறமுள்ள ஸ்பெகட்டி ஆகும். பிறகு ஒவ்வொரு குழம்பையும் நீட்ட வேண்டும். இதை செய்யலாம். பிறகு அனைத்து பட்டைகளையும் சேர்த்து அவற்றை தேவையான துண்டுகளாக வெட்டவும். இதை செய்யலாம். எனக்கு உண்மையில் ஒரு வானவில் உள்ளது. வீட்டில் தயாரித்த நூடுல்ஸ் எப்போதும் சிறந்தவை. அதை பாருங்கள். இப்போது கொஞ்சம் மாவு போட்டு அதை பாத்திரத்தில் வைக்கலாம். இது சமைக்க தயாராக உள்ளது. கடையச வாங்கிய ஸ்பெகட்டி கூட அன்புடன் செய்யலாம். ஓ, இந்த தேநீர் என் கண்ணாடிகளை மூடிவிட்டது. நான் எதையும் சரியாக பார்க்க முடியவில்லை. நான் கெட்சப் சரியாக ஊற்றுகிறேனா? நல்ல பெண், எனக்கு உதவுங்கள். என்ன இது? பாட்டி, கவனமாக இரு. ஓ, நான் கொஞ்சம் அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். எனக்கு ரெயின்போவின் பாஸ்தாவை வண்ணமயமாக்கும் யோசனை பிடிக்கும். ஆனால் அதை ஏன் வண்ணமயமாக்க வேண்டும்? இது மோசமாக இருக்கிறது. நூடுல்ஸ் கருப்பாக இருக்க வேண்டும். கை, எனக்கு உதவுங்கள். சரியான முறையில் செய்வோம். அதற்காக நான் நண்டுமை பயன்படுத்துவேன். அப்படியே டாடம். சிறிது குலுக்குவோம். கண்டுபிடிக்க காத்திருக்கிறேன். ஆம், அது மிகவும் நன்றாக தெரிகிறது. சாதாரண கேட்சப் கூட அதில் மிகவும் குளிர்ச்சியாக தோன்றும். மற்றும் ஜெல்லி கண்களின் உதவியுடன் கலவையை முழுமைப்படுத்தலாம். ஆம். வெட்னஸ்டே மீண்டும் அனைவரையும் பயமுறுத்த விரும்புகிறார். என் பாஸ்தா முற்றிலும் வேறுபட்டது. இது பிரகாசமாகவும் மிகவும் அழகாகவும் உள்ளது. மேரிக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். புதன்கிழமை நீ மீண்டும் ஒரு கொடூரமான காரியம் செய்திருக்கிறாய். எனக்கு இந்த பாஸ்தா குறைந்தபட்சம் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். முயற்சி செய்வோம். வா. கணவாய்மை உணவை கெட்டதாக மாற்றுகிறது. வெறுக்கத்தக்கது. பாட்டி என்ன தயாரிச்சிருக்கிறார் என்று பார்ப்போம். குழந்தையாக இருந்தபோது அவளின் ஸ்பெகட்டி எனக்கு மிகவும் பிடிச்சது. இது ரொம்ப சுவையா இருக்குது. வாவ், ரெயின்போவும் தனது சிறந்ததை செய்தார். பார்ப்போம். அது உண்மையில் நல்லதாக மாறியது. இதுவே வெற்றியாளர். அற்புதம். இந்த முறை எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய். எனக்கு குடிக்க ஏதாவது வேண்டும். அது முடிஞ்சுவிடும். நான் உனக்கு ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். மிகவும் சரி பேத்தி. மிகவும் ஆரோக்கியமான காக்டெயிலை செழிப்ப நீங்கள் செலரியோடு தொடங்கணும். இறுதியில் அது வீணா இல்லை. அதை அது மட்டும் ஒரு சுவையான காக்டெயிலுக்கு போதுமானது. நான் ஏற்கனவே எனது காக்டெயிலை தயாரிச்சு விட்டேன். அதனால அதை ஒரு கண்ணாடியில ஊத்துவோம். சரியானது. நான் என் காக்டெயிலை சில நச்சு கழிவுகள் காண்டிகளுடன் செய்ய போகிறேன். இவற்றை அச்சுகளில் பகிர்ந்து பின்னர் அவற்றை ஒரு பெரிய லாலிபாப் ஆக மாறுவதற்காக அடுப்பில் வைக்க வேண்டும். அப்படி என்றால் இது செய்யலாம். கவனமாக. சரியாக இருக்கிறது. மிட்டாய்கள் உருகும் போது சில செல்ஃபிகளை எடுக்க நேரம் வந்துவிட்டது. மற்றும் சில மிட்டாய்களை நீங்களே சாப்பிடுங்கள். தயாரா? இப்போது பல சிறிய மிட்டாய்கள் ஒன்று சேர்ந்து பெரியதாக மாறிவிட்டன. எனவே எனக்கு ஒரு சுவையான கண்ணாடி கிடைத்தது. ஒவ்வொன்றும் M&M காண்டிகள் நிரப்பப்படும். அவற்றை நான் முன்கூட்டியே நிறங்களால் பகிர்ந்து விடுவேன். அதை திறந்து ஊற்றி வரிசைப்படுத்துவோம். நான் இங்கே நீலத்தை வைக்கிறேன். பச்சை மற்றும் மஞ்சள். ஸ்ப்ரைட் இந்த காக்டெயிலின் அடிப்படையாகும். ஓ,
சோடா எப்படி சிதறுகிறது என்று மறந்துவிட்டேன். இப்போது ஸ்ப்ரைட் போல சுவைக்கிறது, ஆனால் அது பரவாயில்லை. காக்டெயில் எந்த விதத்திலும் கெடாது. கடைசியாக நான் கொஞ்சம் விப்ட் கிரீம் மற்றும் வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்க்கிறேன். ரொம்ப அழகா இருக்குது. அற்புதம். அப்படி என்றால் மேலே கொஞ்சம் நிறமுள்ள தூவிகள் மற்றும் லாலிபாப்ஸ். அவற்றில் எப்போதும் அதிகமாக இருக்க முடியாது. கடைசி சிறிது சரியானது. நல்லா இருக்குது. ஓ எண்ணெய். இறுதியாக இப்போது நான் ஒரு மிக சுவையான மற்றும் அழகான காக்டெயில் செய்ய முடியும். முதலில் நான் ஸ்ட்ராபெரி சிரப்புடன் ஒரு கண்ணாடியை அலங்கரிப்பேன். என் காக்டெயிலின் அடிப்படை ஸ்ப்ரைட்டாக இருக்கும், ஆனால் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான நிறம் தர மாட்டேன். ரெயின்போவின் ஸ்கிரீமை இப்போதான் ஷூடோ. எனக்கும் அது தேவை. என்ன? நன்றி. மிகவும் நன்றாக செய்தீர்கள். கிரீம் ஜெல்லி கண்களுக்கு சிறந்த ஆதரவாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப். மேரி கொஞ்சம் நேரம் வந்துழி. புதன்கிழமை ஏன் எல்லாவற்றையும் இவ்வளவு பயங்கரமாக மாற்றுகிறாய்? இந்த திகிலை காண முடியாது. இது குறைந்தபட்சம் சுவையாக இருக்குமா என்று நம்புகிறேன். இது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது. ஒரு சிற்றுண்டியாக ஜெல்லி கண்களை வைப்பது ஒரு அற்புதமான யோசனை. என்ன? ஐயோ பாட்டி, நீ செலரி காக்டெயில் மீண்டும் செய்தாயா? எனக்கு அது பிடிக்காதென்று நீ அறிவாய். அதை குடிக்க மாட்டேன். ரெயின்போவின் காக்டெயில் செய்யலாம். வாவ், இது ஒரு பிரமாதமான யோசனை. ஆமா, சரி சரி சரி. ரெயின்போ, நீர் நிச்சயமான வெற்றியை பெறுகிறீர். வாழ்த்துக்கள். என் முயற்சிகள் இறுதியாக கவனிக்கப்பட்டன. எனக்கு ஒரு சாலட் தயார் செய். சீசர் சாலட். எளிது. முடியும். சாலட் நல்லது. ஒரு நல்ல சீசர் சாலட் செய்ய முட்டைக்கோஸ் படுத்த வேண்டும். இது அந்த சாலட்டின் அடிப்படை. சேர்க்கலாம். அதை சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்க வேண்டும். அதை அப்படியே நறுக்கி இந்த சாலட் மீது வைக்கலாம். டொமேட்டோ இல்லாமல் எந்த சீசர் அவையும் மிகவும் முக்கியம். மேலே சில கிராக்கர்கள் வைக்க மட்டுமே உள்ளது. சரியானது. சாலட் கிட்டத்தட்ட தயார். நீங்க சாஸ் சேர்த்து மேலே சிறிது சீஸ் அரைக்கணும். ரொம்ப நல்லா இருக்கு. அரசு சாலட்களை எங்கும் சாப்பிடலாம், ஆனால் சாப்பிடக்கூடிய காய்கறி மலர்களை நான் இன்னும் எங்கும் பார்க்கவில்லை. ரெயின்போ, நீ ஒரு மலர். ஏதோ ஒன்று எனக்கு சொல்லுகிறது, மேரி ஒரு உண்ணக்கூடிய மலர் கொத்தாக பரிசாக பெற்றதில்லை. அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள் என்று எனக்கு தோன்றுகிறது. எவ்வளவு பயங்கரம். ரெயின்போ, இது சுவாரஸ்யம் இல்லை. இதை பாருங்கள் எப்படி இருக்க வேண்டும். சாதாரண மிளகாயிலிருந்து நான் உங்களுக்கு அழகான முகத்தை உருவாக்குவது எப்படி என்று கற்பிக்கிறேன். தலையின் அடிப்படை மிளகாய். உள்ளே தாமரை இலைகள் இருக்கும். நான் வெள்ளரிக்காயில் நாக்கை உருவாக்குவேன். அடுத்தது கண்கள். நாங்கள் எங்கள் கண்களை ஒலிவ்களில் இருந்து உருவாக்குவோம். அவற்றை குச்சிகளில் வைப்போம். நீங்கள் எல்லாவற்றையும் தக்காளியால் அலங்கரிக்கலாம். மேலும் மிளகாய் கொண்டு கொம்புகளை உருவாக்குவான். மேரே வெற்றியாளரை தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. ரெயின்போ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. யாரும் எனக்கு உண்மையில் காய்கறி மலர் கொத்து கொடுத்ததில்லை. முயற்சி செய்வோம். ஆஹா, இது வெறும் காய்கறிகள். பாட்டி, ஆனா நீ கேள்விப்பட்டிய? எனக்கு உங்க சீஷர் மிகவும் பிடிக்கும். இந்த சுற்றில நீங்கள் வெல்லும் வாய்ப்பு மிக அதிகம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. நீங்க இதை பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆமா. ஓ, புதன்கிழமை. இந்த முறை என்ன யோசிச்சிருக்கிறா? என்ன ஒரு பயங்கரமான தலை. எனக்கு ஒலிவ்ஸ் பிடிக்காது. இல்லை, இது அருவருப்பாக இருக்கிறது. இந்த சுற்றில் வெற்றி பாட்டிக்கு செல்லும். அவர் உண்மையில் ருசியான சீஷர் செய்தார். நான் வெல்ல போறேன் என்று எனக்கு தெரியும்.